அப்பா 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 மீனா நீ வாயேன். மீனா கத்தியால கிழிச்சு அவனை பிடிச்சாச்சுப்பா. எங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மீனா, நீ கடல தொக்க மாட்டிட்டான். நேரா அவனை பிடிச்சு கொண்டு போய் போலீஸ்ல விட்டேன். யாரா இது? இந்த சிந்தாமணி பண்ண சொல்லி இருக்காங்க. டேய் என்ன சொல்ற? சிந்தாமணி எல்லாம் அப்படி பண்றவங்க இல்ல. அதான் அவன் சொல்றான்ல, கத்தியால குத்துணும்னு ஒத்துக்கிட்டானே. போலீஸ்காரங்க அவனை நல்லா அடிச்சு விசாரிச்சு சிந்தாமணி தான் அதை பண்ண சொன்னாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சிந்தாமணி அரெஸ்டே பண்ணாங்க. நல்ல காரியம் பண்ணி இருக்கிறடா நீ. அந்த அம்மா பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சானே பாக்கணும். பரவாயில்ல முத்து, நீங்க போய் தைரியமா அவங்கள எல்லாம் புடிச்சிருக்கீங்களே. அந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்பவும் நைஃப் வச்சிருப்பாங்களே. என்ன பண்றது பழகுறல? அன்னைக்கு மீனா எனக்கா அவ உயிரை கொடுக்க தோஞ்சி என் முன்னாடி வந்து நின்னுட்டா. அவன் மாத்தி கிழிச்சிட்டான். இன்னும் கத்தி கொஞ்சம் ஆழமாங்களுக்கு இறங்கி என்ன இருக்கும். அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு வெறியில அவனை துரத்தி பிடிச்சிட்டான். போலீஸையும் பிடிச்சு கொடுத்துட்டேன். அதனால சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணாங்க. பாத்தியா வித்யா, நீ எப்பேற்பட்ட ஆளுகளோட எல்லாம் சாவகாசம் வச்சிருக்கேன்னு. அவங்க இப்படி பண்ணிருப்பாங்களாமா? என்னால நம்ப முடியலடா. ஒருவேளை அவங்க மேல யாராவது பழிகிழி போட்டுக்கலாம்ல. அதானே நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களே. அம்மா அதான் குத்துன ஆளே சொல்லிருக்கான்ல, எலெக்ஷன்ல மீனா நீ ஜெயிக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா அவ ஒரு அடிப்பட்ட பாம்புங்க. கரம் வச்சுக்கிட்டே இருப்பா. என்ன வச்சாலும் இனிமே ஜெயிலுக்குள்ளதான் வச்சுக்கலாம். டேய் அவங்க ஏன்டா ஜெயிலுக்கு எல்லாம் போறாங்க? அவங்களுக்கு தெரியாது இதுல இருந்து எப்படி வெளில வரணும்னு. அவங்களுக்கு 1000 வழி தெரியும். கூட அத்தனை பேர் இருக்காங்கல்ல. அது என்னமோ உண்மைதான்டா. எப்படியாவது ஜாமீன்ல வந்துருவாங்க, இல்லன்னா ஏதாவது பண்ணி கேஸ்ல இருந்தே வெளியில வந்துருவாங்க. நீ சொல்றதும் சரிதான் ரவி. அந்த பொம்பளை வெளியே வந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். இதுக்கும் பழி வாங்கணும்னு தான் நினைப்பான். எனக்கு என்னமோ இதெல்லாம் அவங்க பண்ணிருப்பாங்கன்னு தோணல. இவன் தேவையில்லாம அவங்கள மாட்டி விட்டுருக்கான். முத்து சொன்னது எப்பவுமே நம்ப மாட்டேல்ல. ஆண்டி, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டிப்பா பனிஷ் பண்ணியே ஆகணும். அப்பதான் இதை பார்த்துட்டு மத்தவங்க தப்பு பண்ணாம இருப்பாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா மீனாவோட உயிரே போயிருக்கும். இப்போ கூட அந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வா மனோஜ். முத்து, அவ மேல தப்புன்னு வச்சுக்க, அவ சைலண்டா போயிருவா. நீ நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் சிந்தாமணி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதெல்லாம் ஒண்ணு பண்ணி பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி. மீனா நீ ஒண்ணும் கவலைப்படாத மீனா. அந்த சிந்தாமணியாலாம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை கத்தியால கிழிச்சவனை எப்படியாவது பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்ப அது காரணமான சிந்தாமணியும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு. இல்லங்க, மாமா சொன்ன மாதிரி சிந்தாமணி நம்ம குடும்பத்தை ஏதாவது பண்ணிட்டா. மீனா இப்பதான் பண்ண தப்புக்கு போலீஸ்ல மாட்டி இருக்குது. கொஞ்சம் பயம் இருக்கும். அப்படி ஏதாவது திட்டம் போட்டாலும் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்ல. அப்படி நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆகட்டுறோம்னா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காத. ஆண்டி, இப்பதான் ஆண்டி கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் போய் லாயர் யாராச்சும் பார்த்து கூட்டிட்டு வரட்டா? இல்ல வேண்டாம் வேண்டாம் ரோகிணி. ரேகாவோட அப்பா வந்திருக்காரு. இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் பாத்துக்குவாரு. சொல்லுங்க சார். நடந்த கத்தி குத்து சம்பவத்துக்கும் சிந்தாமணி மேடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். கத்தியில குத்துனவனே அவங்க சொல்லிதான் குத்துனான்னு சொல்றான் சார். இவரும் பூ வியாபாரி தான். இவர் தான் சிந்தாமணி மேடம் எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவரோட அடியாட்களை அனுப்பி முத்துவ குத்த சொல்லி இருக்காரு. இவர் அப்ரூவரா மாற வந்திருக்காரு. ஆமா சார், நான் தான் அவனை காசு கொடுத்து குத்த சொன்னேன். அதான் இப்ப சரணடைய வந்திருக்கேன் சார். அப்ப நீதான் பண்ண? நல்லாவே தெரியுது. பெருமாள் சார், சிந்தாமணி கையெழுத்து வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். யோ அந்த ஆளை தூக்கி உள்ள போடியா சார். அப்புறம் எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு அவங்கள நீங்க கூட்டு போலாம். பேப்பர் கொடுங்க சார். சரி, இந்தா கையெழுத்து போடு.
நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் டீட்டெயிலா எழுதி கொடுத்துட்டு வரேன். நான் தான் சொன்னேனே நான் வெளியில வந்துருவேன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்ல ஆண்டி. இந்த ஏரியால நான் செல்வாக்கா வாழ்ந்திருக்கேன். என் வீட்டை தாண்டி போகும்போது சுத்தி இருக்கிறவங்க என்ன பெருமையா பாத்திருக்காங்க. தெருவுல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் என்கிட்ட தான் வந்து முதல்ல சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதே தெருவுல எல்லாரும் முன்னாடி என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டு நின்னேன். புரியுது ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எலெக்ஷன்ல வேற தோத்துட்டீங்க. இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வேற வர மாதிரி ஆயிடுச்சு. உங்க மேல இருந்த பயம் எல்லாம் போயிருக்கும். இனிமே மண்டப டெக்கரேஷனுக்கு கூட உங்களை தேடி வரதுக்கு யோசிப்பாங்கல்ல. அந்த மொத்தமும் மீனாவும் சேர்ந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்களே. அந்த மீனா உங்களை தாண்டி வளர்ந்து போயிட்டே இருக்காளே ஆண்டி. போகட்டும், எவ்வளவு தூரம் போறாளோ போகட்டும். ஆனா இதுக்கு நான் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். எனக்கு நடந்த அவமானமும் அசிங்கமும் அந்த முத்து மீனா வீட்லயும் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எதுக்கு இங்க வந்த? ஏண்டா இவங்களதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அதான் சொன்னீங்க. என்னன்னு தெரியல. என்ன ஸ்டேஷன்ல தப்பிச்சு வந்துட்டீங்களா? அட, நான் ஏன் தப்பிச்சு வரணும்? நான் தான் தப்பே பண்ணலையே. சும்மா நடிக்காதீங்க. என் புருஷன் ஆளை வச்சு கத்தியில குத்த சொல்லிருக்கீங்க. என் மேல பழிய போடுறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? உன் புருஷன் யாரையோ அடிச்சு மிரட்டி என் பேரை சொல்ல சொல்லிருக்கான். ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்காரு. உண்மையா தப்பு பண்ணவன் வந்து சரணடைஞ்சிட்டான். நான் நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வந்துட்டேன். ஓ புரியுது. உங்ககிட்ட இருக்கிற பணம் வேலை செஞ்சிருக்குது. கரெக்டா? ஏய், அதான் அவங்க சொல்றாங்கல்ல அவங்க எதுவும் பண்ணலன்னு. நான் அதையெல்லாம் நம்பவே இல்ல சிந்தாமணி. யாரு நம்புறாங்க நம்பலங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. இப்ப நான் இங்க வந்திருக்கிறதே வேற விஷயத்துக்காக. வாங்க சார். என்ன நீங்க வந்திருக்கீங்க? உட்காரு. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்ன அதிர்ச்சியா பாக்குறீங்க? எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேர் இருந்தது. பூக்கார சங்கத்துல கூட எனக்கு ஒரு கௌரவம் இருந்தது. அதனால என்ன நிறைய பேர் நம்பினாங்க. ஆனா சங்க தேர்தல்ல நான் தோத்துட்டேன். அதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தோக்கடிச்சது யாருன்னு ஊருக்கே தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சு. என்ன நம்பி ஃபைனான்ஸ் தரத்துக்கும் யாரும் ரெடியா இல்ல. ஆல்ரெடி என்ன நம்பி பணம் கொடுத்தவங்களும் அந்த பணத்தை திரும்ப வாங்க எனக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க. ஒருத்தவங்களை நம்பணும்னா அவங்க கேரக்டர் கரெக்டா இருக்கணும். பதவியை வச்சு மட்டும் தான் நம்புவாங்கன்னா அப்ப பிரச்சனை கேரக்டர்ல தானே. நான் சொல்ல வந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்ல விடுறியா? என்ன சொல்லுங்க வந்திருக்கீங்க? டேய் இருடா, அவங்கள பேச விடு. இவர்கிட்டயும் நான் சொல்லிதான் உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தேன். இப்ப இவர் பணம் உடனே வரணும்னு எனக்கு நெருக்கடி கொடுக்கறாரு. அதான் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். நானும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா இவர் கேக்குற மாதிரி இல்ல.